நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரகசியத்தை மீண்டும் சொல்லுகிறேன். நாம ஸ்வபாவத்தினாலேயே ககனோ கர்மனோகதி இயங்குவதற்காகவே வடிவமைக்கப்பட்டவர்கள்தான் நாம். தேவையில்லாத இயக்கத்தை நிறுத்தினால் மட்டும் போதும் நாம் வெற்றியடைந்து விடுவோம். தேவையான இயக்கத்தில் நாம் இயற்கையாகவே ஈடுபட்டு கொண்டே இருப்போம். இந்த தேவையில்லாத இயக்கம்ங்கிறதுங்கயா, காலம் எனும் ரயிலில் நாம் அமர்ந்திருக்கும் நாமன்னு நினைச்சோம்னா, திரைப்படத்தின் பாகம் நாமன்னு நினைச்சோம்னா, எந்த திரைப்படத்தை நீங்க பார்க்கும்போதும் பாருங்கயா, ஒண்ணு அந்த ஹீரோவோட உங்களை அசோசியேட் பண்ணிப்பீங்க, இல்ல பெண்ணா இருந்தா ஹீரோயினோட அசோசியேட் பண்ணிப்பீங்க, ஏதோ ஒரு கேரக்டரோட உங்களை அசோசியேட் பண்ணிப்பீங்க. காமெடியனோடையோ இல்ல வில்லனோடையோ ஏதோ ஒரு கேரக்டரோட அசோசியேட் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி அந்த கேரக்டர் நீங்கன்னு அசோசியேட் பண்ணி இந்த திரைப்படத்துக்குள்ள மாட்டினீங்கன்னா வாழ்வழிந்து விடும். ஆனா இந்த காலம் எனும் திரைப்படம் ஓடும் திரை நீங்கள் அப்படின்னு இருந்தீங்கன்னா நிஜமான வாழ்வு அமையுங்க. ரொம்ப எளிமையான விஷயங்கள்ங்க இதெல்லாம், கஷ்டமே இல்லைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் உடைஞ்சி கிளீன் ஆகி எப்படி தேவையில்லாத மன உளைச்சல்கள் உங்களுடைய நாளையும் வாரங்களையும் மாதங்களையும் சில நேரத்தில் வருடங்களை கூட விழுங்கி ஏப்பம் விட்டு விடுகிறது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். வெறுங்கனவு காண்பது நிறுத்துபவன் பெருங்கனவை நிஜமாக்கும் திருப்பணிகளை செய்து கொண்டிருப்பான். வெறுங்கனவு காண்பது நிறுத்துபவன் வாழ்வில் பெருங்கனவுகளை நிஜமாக்கும் செயல்களை திருப்பணிகளை செய்து கொண்டே இருப்பான்.